வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் சுவையான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது நிறைய பேரோட ஃபேவரட்டான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். இது கூட பட்டை 2, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிறலாம். இது கூட பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட காஷ்மீரி மிளகாய் 2 சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துடலாம். 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இதை மூடி போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். இது கூட எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை 1 சேர்த்துடலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க, இல்லாட்டி மசாலா கருகிரும். அடுத்து இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சர்க்கரை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சிடலாம். இப்போ 8 நிமிஷம் ஆகிருச்சு. மசாலாலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பன்னீர் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட கடைசியாக கசூரி மெத்தி சேர்த்துக்கலாம். கசூரி மெத்தியை உள்ளங்கையில் வச்சு க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கசூரி மெத்தின்றது காய்ந்த வெந்தயக்கீரை தாங்க. இது ஆப்ஷனல் தான், பட் இது சேர்த்துக்கிட்டால் நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது சப்பாத்தி, நான், பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.